வணக்கம். நான் ராஜ்கோகுல். இச்சிறுகதை 1996இல் வெளிவந்த குமுதம் ஸ்பெஷல் சிறப்பு குடும்ப கதையாகும். படிக்கும் கண்களை உறுத்தாமல் இருக்க வீடியோவில் எழுத்துக்களை கருப்பு வெள்ளையில் அமைத்துள்ளேன். இனி கதைக்குள் போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து வர்ற கதைகளை நீங்கள் படிக்க முடியும். அகிலாவால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. பொலபொலவென்று கொட்டியது. தேம்பினாள் தன் விதியை நினைத்து. அவளது ஓர்படியால் தங்கைக்கு அடுத்த வாரம் திருமணம். கட்டிக்கொள்ள காஸ்ட்லியாக ஒரு பட்டுப்புடவை கூட இல்லை. காலையில் கணவனிடம் கேட்டாள், கல்யாணம் வருதுங்க, சாயங்காலம் டவுனுக்கு போய் ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ இருக்கிறதுல நல்ல புடவையாக ஒன்று கட்டிக்கோ, அடுத்த மாதம் தீபாவளி வருதில்ல, பார்த்துக்கலாம். வெடுக்கென்று பதில் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் ராஜன். கண்ணீரை துடைத்து கொண்டு அகிலா கோபமும் வெறுப்பும் பொங்க கரசின் கேனை கையில் எடுத்தாள். அந்த நேரம் பார்த்து வெளியே காரோ அல்லது ஜீப்போ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மியூசிக் ஹார்ன் சில வினாடிகள் வித்தியாசமாக ஒலித்துவிட்டு அடங்கியது. தொடர்ந்து மூங்கில் படலை தள்ளிக்கொண்டு யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. கெரசின் கேனை ஸ்டவ் அருகே வைத்துவிட்டு அவசரமாக வாசலுக்கு விரைந்தாள் அகிலா. ஜிகு ஜிகு பட்டுப்புடவையும் நிறைய தங்க நகையுமாக வேகமாக உள்ளே வந்தவள், அட புவனா, அவளது ஒரே தங்கை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று இப்படி வந்து நிற்கிறாளே என்று மனதிற்குள் நினைத்த அதே வினாடியில், வாடி புவனா, என்ன இது, ஒரு லெட்டர் கூட போடலையே, நல்லா இருக்கியா என்றாள் சிரமப்பட்டு சிரிப்பை வரவழைத்து கொண்டு. லெட்டர் எழுதவெல்லாம் நேரம் இல்லைக்கா, ஆல்வேஸ் பிஸி. பெரியம்மா என்ற கத்தலோடு ஓடி வந்து கட்டிக்கொண்டான் புவனாவின் ஒரே மகன் கணேஷ். விஜய்க்கா எங்கே காணோம்? விஜய் இங்கே தான் எங்கேயாவது கோவில் பக்கம் விளையாடிட்டுருப்பா. அகிலா ராஜன் தம்பதியின் ஒரே மகள்தான் விஜி. கார் டெக்கியிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த கொழுந்தன் தியாகுவை பார்த்ததும் இடுப்பில் செருகியிருந்த புடவையை அவசரமாக சரி செய்தபடியே, வாங்க வாங்க என்றாள் அகிலா. திருச்சியிலே பிஸ்னஸ் விஷயமாக ஒரு முக்கிய வேலை. புவனாவும் வந்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான் 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டேன். கொழுந்தன் தியாகு அகிலாவை பார்த்து சொன்னான். 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சே, பெங்களூரை விட்டு வர மனசே இல்லை போல, அகிலா கிண்டலாக கேட்டாள். அகிலாவின் வீட்டை ஒரு சுற்று நோட்டம் விட்டாள் புவனா. அவள் லேசாக முகம் சுளித்ததை அகிலா பார்த்து விட்டாள். 1 நிமிஷம் இரு, அவர் கோவிலில் தான் இருப்பார், நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். அகிலாவின் கணவன் ராஜன் அந்த சிறிய கிராமத்தில் இருந்த பெரிய கோவிலில் கிளார்க்காக வேலை பார்த்தார். தங்கை புவனாவின் கணவன் தியாகு பெங்களூரில் பெரிய பிஸ்னஸ் புள்ளி. தங்கைக்கு பணக்கார கணவனாக அமைந்து விட்டதில் அகிலாவிற்கு அப்போதிலிருந்தே கொஞ்சம் பொறாமைதான். போதாக்குறைக்கு தங்கைக்கு ஒரே ஆண் பிள்ளை, இவளுக்கோ செலவு வைக்கும் பெண் பிள்ளை. வருத்தத்திற்கு கேட்கவா வேண்டும்? சில நிமிடங்களிலேயே கணவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள் அகிலா. குதித்து ஓடி வந்த விஜி, ஏய் கணேஷ், எப்படா வந்த, வாடா கோயிலில் போய் விளையாடுவோம் என்றாள். தியாகு, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா ராஜன்? சகலபாடிகள் இருவரும் நலம் விசாரித்து கொண்டார்கள். அடுப்படைக்கு போன அகிலா
கரசின் கேனை எடுத்து ஸ்டவ்விற்குள் ஊற்ற ஆரம்பித்தாள். அக்கா, என்னம்மாம்மா கரசின் ஸ்டவ்? இந்த கிராமத்துக்கு கேஸ் இன்னும் வரலடி, அங்கலாய்த்து கொண்டாள். பெங்களூரில் எல்லாமே லேஸ்டர்ஸு தான்க்கா. மைக்ரோவேவ் அவனை செட் பண்ணிவிட்டு ஜாலியாக டிவி பார்க்கலாம். பெருமை தெரிக்க படபடவென பேசினாள் புவனா. பல நாட்கள் அந்த கம்ப்யூட்டர் அடுப்பில் பதார்த்தம் தேய்ந்து போனதை அவள் மனதிற்குள் வைத்து கொண்டாள். இன்னும் டிவி கூட வாங்கலையாக்கா? அவர் வாங்கித்தாரேன்னு தான் சொல்கிறார். இந்த விஜி படம் பார்த்தே குட்டிச்சவராயிடும். நான் தான் வாங்க வேணாம்னு தடுத்து வச்சிருக்கேன். இந்த காலத்தில் படிப்பு தானே முக்கியம். விஜி தான் எப்போவும் ஃபஸ்ட் ரேங்க். இப்போது அகிலா தன் பங்குக்கு பெருமை பேசினாள். தன் மகன் கணேஷ் பல பாடங்களில் ஃபெயில் மார்க் வாங்கி கொண்டு வருவதை பற்றி புவனா மூச்சு விடவில்லை. படிப்பு என்ன பெரிய படிப்பு, புத்தக படிப்பு. ஸ்டார் டிவி, பிபிசி எல்லாம் பார்த்தா எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது தெரியுமா? உலகத்தையே படிச்சிடலாமே. அகிலா பதில் சொல்லாமல் தங்கையின் முகத்தை பார்த்தாள். மொத்தம் 3 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். எது வேணும்னாலும் கெட்டு போகாமல் ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட் என்ற புவனா அதிகப்படியாக வாங்கி வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்தே ஏராளமான காய்கறிகளும் பழங்களும் இயற்கை இழந்து வீணாவதை பற்றி சொல்லவில்லை. இங்கே அதெல்லாம் அவசியமே இல்லைடே புவனா. எல்லாம் ஃப்ரெஷ் தான், டைரக்ட் ஃப்ரம் கார்டன். எங்கள் வீட்டு கொல்லையை போய் பார். எந்த காய் வேணும்னாலும் அப்பப்போ பறிச்சுட்டு வரலாம். கிராமம் கிராந்தம்தான். இயற்கையான சூழல், இயற்கையான காற்று, அமைதியான அன்பான மனிதர்கள். ஒரு மெட்டாசின் மாத்திரை வாங்குவதென்றால் கூட 4 கிலோமீட்டர் போக வேண்டிய அவலத்தை பற்றி அகிலா சொல்ல விரும்பவில்லை. எத்தனை நாள் கேம்ப்? ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங்கா? ராஜன் கேட்டான் தியாகுவிடம். ஆமாங்க ராஜன், ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட். இன்றைக்கி முடிஞ்சிடும். நைட்டே கிளம்பி மதுரை போகிறோம். புவனாவோட அப்பா அம்மாவை பார்க்குறோம். நாளைக்கு மதியமே அங்கிருந்து பெங்களூர் புறப்படணும். வேலை இருக்குது. நீங்களும் வாங்களேன், திருச்சி வரைக்கும் போயிட்டு வருவோம் என்றான் தியாகு. ஓ எஸ், போகலாமே என்றான் ராஜன். அடுத்த அரை மணி நேரத்தில் ஆவி பறக்க ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு விட்டு சகலபாடிகள் இருவரும் காரில் புறப்பட்டு திருச்சி போனார்கள். அவர் பிஸ்னஸில் ரொம்ப கெட்டிக்காரர். யார் யாரை கவனிக்கணுமோ கவனிக்க வேண்டியதை கவனித்து சாதிக்க வேண்டியதை சாதிச்சுடுவார். மூச். விஜய் அப்பாவுக்கு லஞ்சம் ஊழல்னால் சுத்தமாக பிடிக்காது. எதையும் நேர்மையாக செய்யணும்னு தான் நினைப்பார். ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட். லஞ்சம் வாங்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். எனக்கும் அதெல்லாம் பிடிக்காது என்றாள் அகிலா. சம்பாதிப்பதில் 3/4 லஞ்சம் கொடுக்கவே போய்விடுகிறது என்பதை புவனா சொல்லவில்லை. அந்த கோவில் ஆஃபீஸில் லஞ்சம் கொடுக்க யாரும் கியூவில் நிற்கவில்லை என்பதையும், மாத சம்பளம் 20ஆம் தேதியே கரைந்துவிட அக்கம் பக்கம் கையேந்துவதையும் அகிலா சொல்லவில்லை. பெரியம்மா, கொள்ளைக்கு வந்து எனக்கு மாம்பழம் பறித்து கொடுங்க. கணேஷ் அவசரமாக ஓடி வந்து கேட்டான். அம்மா, பின்பக்கம் ஸ்குரல் பார்த்தம்மா. கணேஷ் தன் அம்மாவை பார்த்து சொன்னான். என்ன பார்த்தே கணேஷ்? புரியாமல் கேட்டாள் அகிலா. மாம்பழத்தை கொறிச்சு கொறிச்சு அழகாக சாப்பிடுது பெரியம்மா. ஓ, அணிலை சொன்னியா? இப்போது அகிலா புரிந்து கொண்டாள். அகிலாவை 10ஆம் வகுப்போடு நிறுத்திவிட்டார்கள். ஆனால் புவனாவை மீனாட்சி அரசு கல்லூரியில் பிகாம் வரை படிக்க வைத்தார்கள். புவனா இங்கிலீஷ் குழந்து கட்டுவாள்.
அகிலா அதில் ரொம்ப வீக். ஆனாலும் அதை வெளியே காட்டாமல் சமாளித்து பேசிவிடுவாள். ஏய் விஜி, கிச்சனில் மாம்பழம் வச்சுருக்குது, நீங்கள் 2 பேரும் போய் எடுத்து சாப்பிடுங்க. நான் பெங்களூர் வரலம்மா, இங்கே விஜய் அக்காவோடு இருந்துக்கிறேம்மா என்றான் கணேஷ். அம்மாவின் காது அருகே வந்த விஜி கிசு கிசு என்று சொன்னாள். அம்மா, நான் கணேஷ் கூட பெங்களூர் போகட்டுமா? அங்கே அவன் கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கானாம்மா. போ போ, முதல்ல போய் மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க என்று விரட்டினாள் அகிலா. தங்கை கட்டியிருந்த பட்டுப்புடவை அகிலாவின் கண்ணை பறித்தது. பட்டுப்புடவை நல்லா இருக்குடி புவனா, எத்தனை புடவை வச்சிருப்பே? அகிலா ஆவலோடு கேட்டாள். ஒரு பீரோ நிறைய பட்டுப்புடவை தான். புதுசாக ஒரு நகை டிசைன் வந்துச்சுன்னா கூட உடனே வாங்கிட்டு வந்துடுவார். தம்பட்டத்தை மீண்டும் அடிக்கத் தொடங்கினாள் புவனா. அகிலா ஆச்சரியத்தோடு தன் தங்கையை நோக்கினாள். பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று அலையும் கணவன் பீரோவில் அடுக்கியிருக்கும் புடவைகளை கட்டி அழகு பார்க்கும் வகையில் எங்கும் வெளியே அழைத்து செல்வதில்லை என்பதையும், பிஸ்னஸில் முதலீடு செய்வதற்காக வருஷம் 360 நாளும் எல்லா நகைகளும் அடகில் பேங்கில்தான் இருக்கும் என்பதையும் புவனா சத்தியமாக அக்காவிடம் சொல்ல மாட்டாள். அக்கா தங்கை இருவரும் தங்களை பற்றி உயர்வான விஷயங்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டார்கள். குறைகளை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டார்கள். ஆத்தை கடந்து அக்கறைக்கு போனால் சினிமா தியேட்டர் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமையான போதும் இருக்கிற புடவையெல்லாம் மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு ஜாலியாக ஆற்று மணலில் நடந்து போய் ஈவினிங் ஷோ பார்த்துட்டு வருவோம். அடிக்கடி முக்கம்பு கல்லணைன்னு பிக்னிக் போவோம். அவருக்கு எங்களை வீட்டில் அடைச்சி வைக்கவே பிடிக்காது. எப்பவும் கோவில் குளம்னு எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டே இருப்பார். அத்தான்கிட்ட ஸ்கூட்டர் கூட இல்லையா? புவனா கேட்டாள். இந்த கிராமத்துக்கு அதெல்லாம் எதுக்கு? சைக்கிள் போதும். அது கூட வேண்டாம். ஒரே நடைதான். நடக்கிறது உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அவருக்கு தொப்பையே போடலை தெரியுமா என்று பெருமையாக சொன்ன அகிலா தங்கையின் முகத்தில் ஏமாற்றத்தை கவனித்தாள். தன் கணவனின் வயதுக்கு மீறிய தொப்பையை நினைத்து நொந்து கொண்டாள் புவனா. அதே நேரத்தில் ஸ்டைலாக ஏறி உட்கார்ந்து தங்கை கணவன் காரை ஸ்டார்ட் பண்ணின அழகையும், கார் கதவை திறக்கத் தெரியாமல் திணறிய தன் கணவனின் இயலாமையையும் நினைத்து மனதிற்குள் எரிந்தாள் அகிலா. பெங்களூர் பெங்களூர் தான்க்கா. என் நிறம் எப்படி சிவப்பாக மாறிடுச்சு பார்த்தியா? நீ தான் நிறம் குறைச்சிட்டே, கருத்துட்டே. அங்கே அப்படி ஒரு இதமான கிளைமேட். நீ கூட பெங்களூர் வந்து 2 மாதம் தங்கினா நல்ல கலர் மாறிடுவே என்றாள் புவனா. இனக்கலவரத்தின் போது பாதுகாப்பு தேடி வீடு வீடாக ஓடி ஒளிந்து கொண்ட நேரத்தில் ஊராயுது கன்றாவி பழப்பா போச்சு பெங்களூரிலே என்று அழுத்து கொண்டதையெல்லாம் புவனா மறந்து விடவில்லை. ஏன்கா, ஆண் குழந்தைக்கு ட்ரை பண்ணலையா என்று மெதுவாக கேட்டாள் புவனா. அது எதுக்குடி? பெண் குழந்தை தான் கடைசி வரை நம் மீது பாசம் மாறாமல் இருக்கும். பையன்க பெண்டாட்டி பின்னாடி போகிறவங்க தானே. இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடவா என்று சமாளித்தாள் அகிலா. அதே சமயம் திருச்சியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த தியாகு காரை ஓட்டியபடி சொன்னான். உண்மையை சொல்கிறேன் ராஜன், உங்களோட அமைதியான எளிமையான கிராம வாழ்க்கை தான்
நிம்மதியான வாழ்க்கை. நகரத்தின் பரபரப்பும் பிசினஸ் டென்ஷனும் மனுஷனை தூங்கக்கூட விடுவதில்லை. இங்கே மட்டும் என்ன வாழுது தியாகு? எந்த நவீன வசதியும் இல்லை. ஒரு மருத்துவ அவசரம்னா கூட நகரத்தை தேடித்தான் ஓட வேண்டியிருக்கு. வரும்படிக்கும் செலவுக்கும் இடைவெளி அதிகமாயிட்டே தான் போகுது. இருவரும் மனம் திறந்து உண்மை பேசிக்கொண்டார்கள். மாலையில் தங்கை குடும்பம் மாருதியில் மதுரை நோக்கி புறப்பட்டு விட்டது. அடுத்த நிமிடமே அகிலா தன் கணவனை பிடி பிடி என்று பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். அவ அது இல்லையா இது இல்லையான்னு கேட்டு மானத்தை வாங்கிட்டு போயிட்டா. இந்த 1996லையும் நான் கெரசின் ஸ்டவ்வோடு அல்லாடுறேன். அவள் வீட்டில் வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர், மைக்ரோவேவ் அவன் என்னென்னமோ சொல்கிறான். 4 பட்டுப்புடவை நகை நட்டு ஒன்றும் கிடையாது. டிவியாவது வாங்கி கொடுங்கன்னா பிள்ளையோட படிப்பு கட்டிடும்னு வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. லஞ்சம் கமிஷன் வாங்குகிற சாமர்த்தியமாவது உண்டா உங்களுக்கு? அப்படியே இருந்தாலும் இந்த பொல்லாத கோயில் குமாஸ்தா வேலையில் என்னத்தை வந்துட போகுது லஞ்சம்? பொறிந்து தள்ளினாள் அகிலா. அதே நேரம் கார் ஓட்டி கொண்டிருந்த கணவனை சாலையை கவனிக்க விடாமல் தொணத்து கொண்டிருந்தாள் புவனா. என்ன இருந்து என்ன பண்ணுறது? எதையாவது அனுபவிக்க முடியுதா? வீட்டிலே ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடக்கும். இருக்கிற பட்டு புடவைகளை கட்டிக்கிட்டு ஜாலியாக வெளியே போக முடியுதா? உங்களுக்கு 24 மணி நேரமும் பிஸ்னஸ் நினப்பு தான். அக்காவை பாருங்கள், நினச்சா பிக்னிக் கிளம்பிடுவாங்களாம். அழகான கிராமம், நிம்மதியான வாழ்க்கை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஒவ்வொரு லீவுக்கும் மதுரைக்கு போயிடுவாளாம் குடும்பத்தோட. அம்மா அப்பாவோட ஜாலியாக இருப்பாளாம். நானும் இருக்கனே. 2 வருஷம் கழித்து அம்மாவை பார்க்க போகிறேன். அக்கா அதிர்ஷ்டக்காரி தான். எவ்வளவு நகை இருந்து என்ன, எல்லாம் அழகு கடையிலே தானே பத்திரமா இருக்குது. போட்டு அழகு பார்க்கவா முடியுது? ஏதோ ஊருக்கு வர்றோம்னு நேற்று போய் 4 நகையை திருப்பிட்டு வந்தீங்க. இதுவும் 2 நாளைக்குத்தான். என்ன பிஸ்னஸோ என்ன லைஃபோ? அழுத்து கொண்டாள் புவனா. தியாகு நமட்டு சிரிப்பு சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? கோபமாக கேட்ட புவனா குரலை தாழ்த்தி கொண்டு, நமக்கும் கடைசி வரை பாசம் காட்ட ஒரு பெண் குழந்தை வேணுங்க என்றாள் கோபத்தை மறந்து வெட்கத்தோடு. அதே நேரத்தில் கரண்ட் கட்டாகி கணவனுக்கு பனை விசிறியில் வீசிக்கொண்டிருந்த அகிலா, நமக்கும் பேர் சொல்ல ஒரு ஆம்பளை பையன் வேணுங்க என்றாள் கிசுகிசுப்பாக. குழந்தைதானே, அது நிச்சயம் முடியும். வெவ்வேறு இடங்களில் இருந்த 2 கணவன்மார்களும் ஒரே நேரத்தில் உற்சாகமாக சொன்னார்கள். அன்றிரவு படுக்கை நேரம். காரில் வரும்போது தியாகு மனசு திறந்து பேசிய விஷயத்தை ராஜன் அகிலாவிடம் சொன்னான். அதே நொடியில் மதுரையில் தியாகு தன் மனைவியிடம் வெளிப்படையாக ராஜன் சொன்னதை சொல்லி கொண்டிருந்தான். இப்போது அக்கா தங்கை இருவர் மனதிலும் அழுத்தம் குறைந்து ஆறுதலும் நிம்மதியும் ஏற்பட்டிருந்தது. ஆமாம், சாயங்காலம் குழந்தைன்னு ஏதோ கோரிக்கை வச்சியே. 2 கணவன்மார்களும் கண் சிமிட்டியபடியே தன் மனைவியை பார்த்தார்கள். இப்போது 2 குடும்பத்திலும் பேரின்பம், பெருமகிழ்ச்சி. 1 வருடத்திற்கு மேல் ஓடிவிட்டது. தங்கை புவனாவிற்கு 2வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் அக்கா அகிலாவிற்கு 2வதாக மீண்டும் பெண் குழந்தை. ஆனால் இப்போது அகிலா முன்பு போல் இல்லை. மனதளவில் தெளிவாக திருந்தி இருந்தாள். எதை குறித்தும் அவள் பெரிதாக அழுத்துக்கொள்வதில்லை, அலட்டிக்கொள்வதும் இல்லை. வாழ்க்கையின் போக்கை ஏற்று இயல்பாக வாழ பழகிவிட்டாள்.
அடுத்த பொங்கலுக்கு தங்கை புவனா மதுரை போகும் வழியில் தன் குடும்பத்தோடு கிராமத்துக்கு வந்திருந்தாள். அக்கா, ரெண்டாவதும் பொண்ணா போச்சுன்னு வருத்தப்படுறியாக்கா? நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா என்று ஆறுதலாக பேச ஆரம்பித்தாள் புவனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நமக்கு கடவுள் எது வேணுமோ அதைத்தான் கொடுப்பார். நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குத்தான். அத்தானின் தம்பிக்கு 2 ஆண் குழந்தைகள். என் மாமியார் அவங்கக்கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பரஸ்பரம் குழந்தைகளை மாற்றி தத்து எடுத்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். நிதானமாகவும் உறுதியாகவும் பேசினாள் அகிலா. அவள் இப்போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை நன்றாகவே புரிந்து கொண்டு விட்டாள். அந்த நொடியில் புவனாவும் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். எல்லாம் சுபமே. நன்றி. தொடர்ந்து வரும் ராஜ்கோகுல் சிறுகதைகளை தவறாமல் படியுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.